சூப்பராக இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் ப்ளஸ்ஸே பாட்டும் பேரரசு சாரும் தான். அவங்களுக்கு பணம் கொடுத்தா ஒரு மாதிரி வியூவர்ஸ், பணம் கொடுக்கலனா ஒரு மாதிரி ரிவ்யூஸ் கொடுக்குற இந்த கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதனும் இந்த புழுச்சட்டம் மாறணும் தமிழ் சினிமாவினுடைய சாபக்கேடு. நிறையா பேர் வந்து முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்க கம்மியாக தான் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அவர் காக்காமட்டியில் வந்து ஒரு சின்ன பையனாக நடித்தவர் தான். இன்றைக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முழு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்களா எதுவும் இல்லை. எந்த குழந்தைங்களுக்கு இப்போலாம் அப்பா அம்மா கஷ்டத்தையே மையில் ஏற்றுறது அந்த கண்டென்ட் தான் அது. பேசிக்கிறத கேட்க நாங்கள் பேச கேட்கல. சூப்பராக இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். முக சொல்லிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட கிடையாது. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். பாடல்கள் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. வரிகளும் சரி, அந்த பாடலோட இசையும் சரி, நமக்குள்ளே என்னமோ ஒரு தூண்டலை ஏற்படுத்தும். அந்தளவுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே தாக்கத்தையும் உண்டாக்கும். அந்தளவுக்கு நல்ல பாடல்கள் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். நம்ம பேரரசு சார் நடிப்பில் வேறு லெவலில் இருக்குது. அவர் டைரக்ஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ நடித்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பாருங்கள். இப்போ தேட்டரில் பார்க்கும்போது விசில் சவுண்டு பறக்குது அவருக்காக. ஸோ நல்லா இருக்குது. நம்ம விக்னேஷும் சரி, இந்த ஹீரோயின் சரி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. பாட்டு சூப்பராக இருக்குது. மெயினாக வந்துட்டு அனுராதா மேம் பாடியிருக்க பாட்டு, அப்புறம் இன்னைக்கு கிராமத்தில் ஒரு சாங் வரும் இல்லைங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டுமே நல்லாயிருக்கு மேம். ரேட்டிங் வந்து ஆக்சுவலி இது நான் நடித்த மூவி, நான் வந்து குறைச்சி சொல்ல முடியாது இல்லையா. எனக்கு வந்துட்டு 5+, 5 ஸ்டார். ஷோராக பார்க்கலாம் மேம். எந்த ஒரு வயலன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஷோராக பார்க்கலாம். காக்காமுட்டை படத்தோட காக்காமுட்டை விக்னேஷ் அவர்கள் இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, சோனி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சமுதாயத்தில் இருக்கிற எளிய மக்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை பற்றின ஒரு படம். எப்படி அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறாங்கன்றது தான் ஸ்டோரி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் ப்ளஸ்ஸே பாட்டும் பேரரசு சாரும் தான். பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி ரொம்ப எமோஷ்னலான மூவி. ஒரு வாட்டி பார்க்கலாம். ரேட்டிங்ஸ் சொல்ல தெரியலங்க. பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன வயலன்ஸ் லாஸ்ட்டில் இருக்குது. மற்றபடி ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து காமிச்சிருக்காங்க. சரிங்களா. ஏன்னா நிறைய வந்து வில்லேஜ்லேருந்து கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க சென்னையை தேடி வேலை வாய்ப்புகளுக்காக வராங்க. நிறைய கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, மனுஷனுக்கு மனுஷன் பொறாமை, மனுஷனுக்கு மனுஷன் ஆகாது. அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதாக இருக்குது. அதனால அது வந்து நமக்கு இயற்கையாக நமக்கு இந்த மூவியில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மூவி வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அது மாதிரி ஹீரோயினோட ஆக்டிங் நான் ரொம்பவே நல்லா பிடிச்சிச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஃபேஸ் கொடுக்கலன்ற மாதிரி இருந்தது. ஆனால் வில்லேஜில் வந்து ஒரு கேர்ள் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து காமாக ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்னேஷுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். காக்கா முட்டையில் சின்ன பிள்ளைய பார்த்தது இப்போ அவர் பெரிய ஹீரோ ஆகி என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவருக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அவர் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. பார்க்கவும் ஹீரோ மாதிரி நல்லா வளர்ந்து வந்துட்டார். ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இந்த படம் டோட்டலி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. படக்குழு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்த்துக்கள். படம் சூப்பராக இருக்குங்க. படம் செம்மையாக வந்திருக்கு. டைரக்டருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம். அவரோட வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய படம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவரோட கதையவே இவர் படமாக்கியிருக்கார். டைரக்டரோட உண்மையை ஒரு சில காட்சிகள் தான் அதில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியலை. குடும்பத்தோடு வந்து நல்லா சந்தோஷமாக பார்க்கலாம். ரொம்ப மனசு டச்சிங்காக இருக்குது. நல்லா பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு. அந்த படத்துக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி பாட்டு, அதுக்கு தகுந்த இது வச்சுருக்காங்க. 4 பாட்டு இருக்குது. 4 பாட்டுமே நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு. இலா மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா வந்திருக்கு. டைரக்டர் சார் கேளுங்க.
படம் நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் உள்ள நல்லா என்ஜாய் பண்ணாங்க, விசில் அடித்தாங்க. நினச்ச இடத்துல இந்தங்கெல்லாம் வந்து விசில் அடிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாமே அது நடந்துச்சு உள்ள. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு இப்படி ஒரு அவங்களோட ஏதோ பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுகிறதுன்னு வார்த்தையே வரல. என்னோடய அப்பாவை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்க வச்சேன். என்னோடய ஆசை வந்து ரோகிணி தேட்டரில் நம்மளோட ஃபஸ்ட்டு படத்தோட ஃபஸ்ட் ஷோ வந்து ரோகிணியில் ஓடணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. ரோகிணியில் போட்டாச்சு. அதுவே ஒரு மன திருப்தியாக இருக்குது. ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. இனிமேல் அடுத்த ஷோ வந்து வெளில போய் பார்க்க போகிறோம். ஆடியன்ஸ்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி சென்ட்ரல் திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸு. பாரதி சிவலிங்கம் தான் இயக்குனர். என் படங்களை நான் வந்து ஒவ்வொரு சீன் வருவேன். முதல் முறையாக வைகுண்டம் அப்படி ஒரு கேரக்டரில் படத்தில் த்ரோட்டாக ஒரு மெயின் கேரக்டராக வர்றேன். படம் பார்க்கும்போது எனக்கே தெரியுது இந்த அளவுக்கு நடிச்சிருக்குமான்ட்டு. அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்கிறது இயக்குனர் தான் வேலை வாங்கியிருக்கிறாரு. ஆமாம், ஏன்னா ஒரு த்ரோட்டாக ஒரு நடிகராக இவர் தான் அறிவுப்படுத்தியிருக்காரு. அதுக்கு வந்து டேரக்டருக்கு நன்றி. உள்ள மக்கள்லாம் எல்லாரும் நல்லா ரசிக்கிறாங்க. இப்போ நம்ம வர சீனும் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வரவேற்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளை நடிகராக ஒத்துட்டா நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வர சீனில் கொஞ்சம் கிளாப்ஸ்லாம் இருந்தது. இப்போ நடிகராக ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து நல்ல கதை. இப்போ வந்து ஒரு சென்ட்ரலுங்கிறது சும்மா பொழுதுபோக்கு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு, ஆனால் நிறைய இளைஞர்கள் வந்து இப்போது அப்பா அம்மா கஷ்டத்தை வந்து மைண்டில் ஏற்றிக்கிறது இல்லை. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதை பற்றிலாம் அவங்க மைண்டு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை என்ன வேணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்களா, எதுவும் இல்லை. எந்த குழந்தைங்களுக்கு இப்போலாம் அப்பா அம்மா கஷ்டத்தையே மைண்டில் ஏற்றுறது அந்த கண்டென்ட் தான் அது. பேசிக்கிறத நாங்கள் பேச கேட்கல. அது இப்போது தலைமுறை வந்து தன்னை பெற்றவங்களுடைய கஷ்டத்தை உணர மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆசையில் நிறைவேற்ற பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான படம் தான் இது. இப்போ உள்ள தலைமுறைகள் பசங்கள்லாம் அப்பா அம்மாவோடைய கஷ்டத்தை உணரணும், அது ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம வாழ்வில் மாற்றிக்கணும். அவங்க கஷ்டத்தையும் அவங்களுடைய வறுமையை முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைக்கணுங்கிற கண்டென்ட் தான் அந்த படம். பாப்கார்ன் நேயர்களுக்கு வணக்கம். சென்ட்ரல் படம் இப்போ தான் முடிஞ்சு வெளியில் வர்றோம். இதில் நான் வந்து இயக்குனர் பேரரசு வில்லனாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். படத்தில் நடிச்சிருக்கோம், படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்லாமல் ஒரு அடக்குமுறைக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் எதிரான ஒரு படமாக இந்த சென்ட்ரல் படம் இருக்குது. எங்கெல்லாம் ஏகாதிபத்தியம் இருக்கோ, எங்கெல்லாம் நிலச்சுரண்டு இருக்கோ, எங்கெல்லாம் உழைப்பாளிகளை வந்து முதலாளிகள் ஒடுக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிரான ஒரு படமாக நிச்சயமாக இது இருக்கும். மற்ற வகையில் எல்லாரும் பார்க்குற ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான படத்தை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 400 கோடி 500 கோடி ரூபான்னு படம் பண்ணி அந்த படம் அற்றப்பளவாக போயிடுது. 10 நிமிஷத்தில் வந்து வியூவர்ஸ் வந்து இந்த படம் மொக்கன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இது ஒரு புது டீமோட உழைப்பை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கஷ்டப்பட்டு 10-15 வருஷமாக ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி அவங்க வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அப்படி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே பெரும் பாடாகி போயிடுது. ஸோ உங்களை மாதிரி வந்து ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ்லாம் இந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க. கொடுத்த 160 ரூபாய்க்கு இது ஒரு தப்பான படமாகவோ ஒரு தப்பான கதையாகவோ நிச்சயமாக இருக்காது. தப்பான ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க அது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த புழு சட்டை மாறன், அதே மாதிரி இந்த கேடுகட்ட பைல்வான்லாம் வந்து அவங்க சினிமாவிலே இருந்துக்கிட்டு சினிமாவே வந்து அதன் மூலமாக சாப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு ப்ரொடியூசரையும் ஒவ்வொரு நடிகர்களையும் கொச்சப்படுத்திக்கிட்டு உருவக்கேலி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்தா ஒரு மாதிரி வியூவர்ஸ், பணம் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி ரிவ்யூஸ் கொடுக்குற இந்த கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதனும் இந்த புழுச்சட்டம் மாறனும் தமிழ் சினிமாவினுடைய சாபக்கேடு. இப்போ உங்களை மாதிரி நல்ல பத்திரிகையாளர், அதாவது படம் பாருங்க, குறையா இருந்துச்சுன்னா குறைய சொல்லுங்க, நிறைய இருந்துச்சுன்னா நிறைய சொல்லுங்க. அப்படிதான் நான் சொல்றோம். அதை விட்டுட்டு ஒருமையில் பேசுறது, அவன் பேசிட்டு படத்தை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஒட்டுமொத்த உழைப்பை, ஒரு 7 மாச உழைப்பை வந்து சுரன்ற இந்த கேடுகட்ட, அதாவது பாம்பு கொத்துனா தான் விஷம்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேரும் இந்த புழுச்சட்டை மாறனையும் இந்த பைல்வான் ரங்கநாதனை பார்த்தாலே விஷம், அந்த மாதிரி இருக்கு. நீ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நேற்று நைட்டு தேட்டர்லாம் கிடைக்காம நான் இவர் துணை நடிகர் ஆனந்த் இவங்கெல்லாம் நடித்து நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த படத்தை நல்ல வரையில் எடுத்துகிட்டு போங்க. குறைகள் இருக்கத்தான் செய்து, சில இடங்களில் லாஜிக் மிஸ்ஸாக தான் இருக்குது. செகண்ட் ஹாப் வந்து உங்களுக்கு அந்த மைனஸை வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்போடைய மைனஸை செகண்ட் ஹாப் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். படம் பற்றி எல்லாருமே
எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். 4 பாட்டு இருக்குது படத்தில், 4 பாட்டுமும் சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே தேட்டர் வந்து ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். சீரியஸாகவே எல்லாருக்குமே நிறையா பேர் வந்து முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்க கம்மியாக தான் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே வந்து தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கலாம் இந்த படம். என்ன சொல்கிறது, தயவு செஞ்சு இந்த மாதிரி வளர்ந்து வர படங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க. நன்றி. சென்ட்ரல் படம் காலத்தின் தேவைக்கேற்ப ஒரு படம். சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து வேலைவாய்ப்புக்காக சென்னைக்கு வரும்போது இந்த மாதிரி பெரிய தொழிற்சாலைகளில் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து லேபரை வந்து அடக்கி ஒடுக்கி வேலை வாங்குகிறாங்க அப்படின்றதான் படத்துடைய ஒரு மையக்கரு. ஒரு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் விடுமுறையில் வந்து சென்னைக்கு வேலை தேடி வரப்போ குடும்ப கஷ்டம், குடும்பத்தில் நிறையா வந்து அவ்வளோ ஒரு ஏழ்மையான சூழல். அந்த கடன் அடைக்கிறதுக்காக வேலைக்காக வர இடத்துல அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியில் இவ்வளோ ஒடுக்குமுறை இருக்குது. அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முதலாளியை வந்து வீழ்த்தி ஒரு நியாயத்தை, தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறது. இன்னொரு பக்கம் கல்வி வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியம், எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம், ஏழை எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். அப்போ படித்து முன்னேறணும் அப்படின்றது ஒரு மைய கருத்தாக அதில் இருக்குது. அம்பேத்கர் வந்து இந்த நாடு முழுவதும் எல்லோருக்கும் கல்வியை வந்து வலியுறுத்தினார். அது குறிப்பாக சாமானிய மக்களுக்கு அடிப்படை கல்வி வலியுறுத்தினார். அப்படிப்பட்ட கல்வியை கற்றதனால் ஒரு ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் பல்வேறு இடைஞ்சலுக்கு மத்தியில், தடைகளுக்கு மத்தியில் தடையை தாண்டி ஒரு அதிகாரத்தை நோக்கி போகிறது அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு படம். இளைய தலைமுறையை, இளைஞர்கள் வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது. பாடல்கள் ரொம்ப அருமையாக 2 பாடல் இருக்குது. முதல்ல படம் தொடங்குறப்பயே வரக்கூடிய அந்த பாடல் வந்து படத்தினுடைய கதையை வந்து விளக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. அருமையான கதை. படத்தில் நானும் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கேன். படத்தில் இருக்க நடித்த ஒவ்வொருவருமே அவங்களுக்கான கேரக்டர் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து பாரதி சிவலிங்கம் பண்ணியிருக்காரு. படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய அந்த கதை ஆளுமை நல்லா இருக்குது. இயக்கம், அந்த படத்தோட டைரக்ஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவருடைய ஆக்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போன்று ஹீரோயின் வந்து விக்னேஷ், அவங்க பேர் என்ன, சோனேஸ்வரி, 2 பேரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. விக்னேஷும் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அவர் காக்காமட்டியில் வந்து ஒரு சின்ன பையனாக நடித்தவர் தான் இன்றைக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முழு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒரு இளைஞனுடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்கும், அது மாதிரி வந்து அவர் அதை பண்ணியிருப்பார். சோனேஸ்வரி வந்து நேராக பார்க்குறதுக்கும் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்குது. ரொம்ப அருமையாக வந்து அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் வந்து RR பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க.